ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கையுடன் கூறினார். விளாடிமிர் புட்டினின் இந்த கருத்து பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்கோ மற்றும் கீவ் பயணத்தை தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது. இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புட்டினின் இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ளது. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் உள்ள கிழக்கு பொருளாதார மன்றத்தில் கேள்வி பதில் அமர்வில் விளாடிமிர் புட்டின் பேசினார். அப்போது உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாரா என்று கேட்டால், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒருபோதும் மறுத்ததில்லை என்று புட்டின் தெரிவித்தார். அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் சேர உக்ரைன் விரும்புகிறது. ஆனால் இது ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று கூறப்படுகிறது. இதனால் உக்ரைன் மீதான போரை கடந்த 2022 ரஷ்ய அதிபர் புட்டின் தொடங்கினார். பல நாட்டு தலைவர்களும் போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியும் புட்டின் போரை நிறுத்தவில்லை. ஆனால் பிரதமர் மோடியின் சமாதான முயற்சியின் பலனாக பேச்சுவார்த்தைக்கு புட்டின் இறங்கி வந்துள்ளார்.